போங்கள். வணக்கம் அரசியாரே. வணக்கம். என்ன செய்தி? போரில் இருந்து ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி என்று சொல். ஆங்கிலேயர் படைக்கும் நம் படைக்கும் போர் தொடுத்ததில் ஆங்கிலேயர் படை நம் படையை தோற்கடித்து விட்டது. அதனால் ஆங்கிலேயர்கள் முத்துவடுகநாதரை கொன்றுவிட்டனர். முத்துவடுகநாதரை கொன்றுவிட்டார்களா? கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது. அந்நாளைக்காகத்தான் நாம் காத்திருந்தோம். ஆனால் நம்மிடம் இப்பொழுது படைகள் குறைவாக உள்ளது. அதனால் நான் மைசூர் சென்று ஐதர் அலியிடம் உதவி கேட்கிறேன். அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. காட்சி 4. ஐதர் அலி சந்திப்பு. ஐதர் அலி பாண்டினா அட போய் உட்காரு. நீ உட்காரு. நீ போட ரெடியா நின்றா. யாரா 2 பேர்? வேலைக்காரி யாரு? வணக்கம் அரசரே. வணக்கம். என்ன செய்தி? தமிழகத்தில் உள்ள சிவகங்கை சீமையிலிருந்து வேலுநாச்சியார் உங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? உடனடியாக வர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. அரசர் உங்களை உடனடியாக கோட்டைக்குள் வர சொன்னார். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்களுக்கு உருதெல்லாம் தெரியுமா? எனக்கு உருது நல்லாவே தெரியுமே. உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ் எல்லா மொழியுமே எனக்கு தெரியும். சரி, அமருங்கள். என்ன விஷயம்? எங்களுக்கும் காளையார் கோவிலில் ஆங்கிலேயருக்கும் நடைபெற்ற போரில் என் கணவர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர்கள் கொன்றுவிட்டார்கள். அதனால் படைகளும் அழிந்து விட்டது. அதனால் உங்களிடம் படை உதவி 5000 குதிரை படைகளும் வீரர்களும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5000 குதிரை படைகள் என்ன, 10,000 குதிரை படைகள் கூட அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் முன்னால் போங்கள், நான் பின்னால் அனுப்பி வைக்கிறேன். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அரசரே. பரவாயில்லை அரசியாரே. காட்சி 5. படை தளபதிகளின் கூட்டம். அனைவரும் வந்துவிட்டார்களா? அனைவரும் வந்துவிட்டார்கள் அரசியாரே. நான் மைசூர் சென்றிருந்தேன். ஐதர் அலியிடம் உதவி கேட்டேன். 5000 குதிரை படைகள். ஆனால் அவர் 5000 குதிரை படைகள் என 10,000 குதிரை படைகள் கூட தருவேன் என்று சொன்னார். ஆண்கள் படைக்கு பெரிய மருது, சின்ன மருது ஆகியவர்களை நியமிக்கிறேன். நன்றி அரசியாரே. பெண்கள் படைக்கு குயிலி அவர்களை நியமிக்கிறேன். நன்றி அரசியாரே. குயிலி அவர்கள் வாழ்க. குயிலி அவர்கள் மருது கொஞ்சம் முன்னால நிக்க சொல்லு. அப்படி முன்னால வர சொல்லு. இப்ப சொல்லுங்க. காட்சி 5. காளையார் கோவில் போர். ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் பக்கத்தில் வா. கொஞ்சம் பக்கத்தில் வா. பக்கத்தில் வாடா. மிஸ்டர் பெல்ஸ், அது என்னை நம்மளை நோக்கி ஒரு கிரௌட் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியார் நம்மளை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஓ, அப்படியா? அப்படியா?
வெற்றி வெற்றி. அடுத்து அடுத்து அடுத்த காட்சி சொல்லு சொல்லு. அடுத்த காட்சி. காட்சி 6 ஆலோசனை கூட்டம். நின்றே சொல்லு தர்சினி, நின்றே சொல்லு. சொல்லு சொல்லு. அங்கிட்டு பார்த்துக்கோ. அந்த வணக்கம். வணக்கம் அரசியாரே. காளையார் கோவிலை நாம் வெற்றிகரமாக மீட்டு விட்டோம். இப்பொழுது சிவகங்கையை மீட்க புறப்படலாமா அரசியாரே? அவசரம் வேண்டாம் பெரிய மருது. காளையார் கோட்டை கதவு மூடி இருக்கும். அதனால் வரும் விஜயதசமி நாளன்று நாம் காளையார் கோவிலுக்குள் நுழைவோம். சிவகங்கை கோட்டையில் காவல் படைகள் அதிகமாக இருக்குமே அரசியாரே? காவல் படைகள் அதிகமாகத்தான் இருக்க செய்யும். ஆனால் அன்று பெண்கள் மட்டும் அனுமதி உண்டு. அதனால் நான் பெண்களை பழங்கள், பூக்கள், அதற்கு அடியில் ஆயுதங்களை கொண்டு செல்ல சொல்வேன். உடையாளா? உடையாள் உடையாள். உடையாள் உடையாள். இங்கிட்டு வா இங்கிட்டு வா. உடையாள். உடையாள் இங்கிட்டு வா. இங்கிட்டு வாப்பா. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. என்னடி வேலுநாச்சியாரை பற்றி உனக்கு தெரியுமா? வேலுநாச்சியாரா? யார் அவர்? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். பொய் சொல்லாதே. பொய் சொல்லவில்லை, எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதே. நீலாம் அந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லை. கூட்டம். அரசியாரே, ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? உடையாள் என்ற பெண்ணிடம் ஆங்கிலேயர்கள் தங்களை பற்றி கேட்டனர். அதற்கு உடையாள் தாங்கள் இருக்கும் இடத்தை காட்டி கொடுக்கவில்லை. அதனால் உடையாளை ஆங்கிலேயர்கள் கொன்றுவிட்டனர். உடனடியாக உடையாள் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அப்படியாகட்டும் அரசியாரே. ஓ, இவள்தான் உடையாளா? ஆமாம் அரசியாரே. தன் நாட்டிற்காக தன் உயிரையே தியாகம் செய்ததற்கு என் தாலியை காணிக்கையாக செலுத்துகிறேன். இவளுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்து நடுகள் நடுங்கள். உடையாள் புகழ் வாழ்க. உடையாள் புகழ் வாழ்க. உடையாள் புகழ் ஓங்குக. காட்சி 7 சிவகங்கை மீட்பர். என்னடி சிங்கப்பூரிகள்? இன்று விஜயதசமி, அதனால் நாங்கள் பூஜைக்கு பூக்கள் கொண்டு போகிறோம். Oh, flowers, my favorite. Come. Stop ladies, நீங்க எங்க போறீங்க? நாங்கள் பழக்குடைகள் கொண்டு போகிறோம். Oh, fruits, my favorite. Orange, apple. பெண்களை பழக்கூடை பூக்கூடைகளை கவுத்தி அதில் உள்ள ஆயுதங்களை எடுத்து தாக்குங்கள். சொல்லு இஷியா, நீ சொல்லு. பெண்களே, இங்க பாருங்க, நம்ம
ஏய் சவுண்டு விடுங்கடா. அனைவரும் போருக்கு தயாராகுங்கள். நம் சிவகங்கையை மீட்க காரணம் ஐதர் அலி. மருந்து சொல்லு, முதல்ல சொல்லு.